அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ராசிக்கு இனிமையான பரிபூரணமான அதிர்ஷ்ட காலம் துவங்கி 87 தினங்கள் ஆகிவிட்டது. தற்காலம் ராசியை பார்க்கிற குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி, ராகு கூட்டணி 9இல் அமர்ந்திருக்கிற யோகாதிபதியான செவ்வாய், மாதம் தொடங்கி 10 தினங்கள் வரை லாபாதிபதி சுக்கிரன் ஆட்சி, ஜீவனாதிபதியான புதன் நல்ல நிலைமையில் சுழல்கின்ற அதிர்ஷ்டம், இவற்றை வைத்து நெருக்கடிகளை மன உளைச்சல்களை முடிவுக்கு கொண்டு வரப்போகும் மாதம் இது. 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான சூரிய கிரகத்தினால மட்டும் திடீரென மனசுக்குள் பயமாகவும் பீதியாகவும் நகருது. இதையும் சமாளித்து கொண்டு சுபிட்சமாக மாதத்தை நகர்த்தி விடுவீங்க. உங்கள் ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக நிறைவேற்றி கொள்ள முடியாமல், அதற்கான சாதக அதிர்ஷ்ட முகாந்தரங்களை சந்திக்காமல் கிரகங்கள் ஏமாற்றி கொண்டே இருக்குது. இதுவரை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் 18 தினம் முடிகிறதுக்குள்ள விடிவு காலம் உண்டாகும். வாழ்க்கை தரம் உயரும், வருமானம் பெருகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், நம்பியவங்களால் ஆதரவு கிடைக்கும், திடீர் தன வருவாய் உண்டாகும், புதிய சுபிட்சம் ஏற்படும், குடும்பம் இனிமை உயரும், வாழ்க்கை துணை வாரிசுகளுடன் சந்தோஷமான ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தாருக்காக வாரிசுகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற விஷய முயற்சிலாம் முதல் வார 3வது தினமே சந்தோஷமான ஒரு நிம்மதி ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் திருப்திலாம் கிடைக்கும். பிறரிடமிருந்து எதிர்பார்க்குற பெரிய கடன் தொகைகள் கைக்கு வரும். வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை போன்ற எதுவும் இல்லாத மாதம் இதுங்க. மூலம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் அனைத்து புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் விஐபிகளை சந்திக்கக்கூடிய பெரிய வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதம் 1, 2, 4, 7, 13, 16, 22, 25, 27வது தினங்களில் எதிர்கால திட்டத்துக்கான அனைத்து விசேஷ நன்மைகளும் அரங்கேறும். அடுத்தது பெண்கள், பல மாதங்களாக தொடர்கின்ற சோதனைகளுக்கு விடிவு காலம்லாம் ஏற்பட போகுது. அடுத்தது மாணவ மாணவிகள், கல்வியில் இனிமேல் தான் அதிக அக்கறை ஏற்படும். விவசாயிகள், சொந்த நிலப்புலன் சார்ந்த லாபம் உயரும். உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்களால் அனுபவித்த அனைத்து தொல்லைகளும் விலகிவிடும். தொழிலதிபர்கள், இதுவரை அடையாத பெரிய லாபத்தை அயல் தேச ரீதியாக அடைய போறீங்க. கலைஞர்கள், எல்லா விதமான தடைகளையும் மீறி எதிர்கால உயர்வு விஷயங்களில் இறங்கி சாதிக்க போகிறீங்க. அரசியல்வாதிகள், பல மாதங்களாகவே எதிர்பார்க்குற உயர்வுகள் அதிர்ஷ்டகரமாக கிடைக்க போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி, அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, விசாகம். அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 17, 18, 20, 21, 23, 25, 28, 30.
ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 9, 11, 14, 16. பரிகாரம் இந்த மாதம் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ நவகிரக சூரியனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ விநாயகர் வழிபாடு செய்து வரலாம்.